இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சிமோட்டூரில் அரசுக்கு சொந்தமான இடத்தை 50 ஆண்டுகளாக தனிநபர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்த நிலையில் அந்த இடத்தில் அறிவிப்பு பலகை வைக்க சென்ற வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் நித்யானந்தன் வழங்கிட கேட்கலாம். நித்யானந்தன் வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த குனிச்சிமோட்டூர் பகுதியில் 1981ஆம் ஆண்டு 96 சென்ட் அளவிலான நிலத்தை கையகப்படுத்தி அர்ஜுனா காலனி என்ற பெயர்ல ஆர்ஜிதம் செய்யப்பட்டு அரசு வசம் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில பார்த்தோம்னா சுமார் 50 வருட காலமாக அந்த இடத்தை பிரகாசம், சத்யவாணி, ராஜமணி உள்ளிட்ட 3 குடும்பத்தாரும் அனுபவிச்சு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த இடத்தை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என வருவாய்த்துறை சார்பில் 3 முறை தகுந்த இடைக்கால அறிவிப்பும் கூறப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த நாள் வரை 3 குடும்பத்தாரும் அந்த இடத்தை அரசிடம் ஒப்படைக்காத காரணத்தால இந்த இடத்துல அரசுக்கு சொந்தமான இடம் என அறிவிப்பு பலகை வைக்க வருவாய்த்துறையின் அதிகாரிகள் அங்கு வந்தனர். அப்போது பார்த்தோம்னா அந்த இடம் தங்களுக்கு சொந்தம், மேலும் காலங்காலமாக பயன்படுத்தி வருகிறோம், இதன் காரணமாக இங்கு அறிவிப்பு பலகை வைக்கக்கூடாது என குடும்பத்தாரும் அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் பார்த்தோம்னா போலீசாருக்கும் அதிகாரிகளுக்கும் அதே மாதிரி அந்த காலங்காலமாக பயன்படுத்தி குடும்பத்தாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது. மேலும் பார்த்தோம்னா நீங்க இந்த அறிவிப்பு பலகை இங்க வச்சீங்கன்னா நாங்க தீ குளிச்சு விடுவோம் எனவும் குடும்பத்தார் கூறுறாங்க. அதனை தொடர்ந்து முறையான ஆலோசனை போலீசார் தரப்புல கொடுக்கப்படுது. அதாவது நீங்க கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி தீர்ப்பு வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த அறிவிப்பு பலகை திரும்பவும் நாங்களே எடுத்து கொடுப்போம் என்று சொல்றாங்க. அதன் காரணமாக அங்கிருந்து அனைவரும் கலந்து சென்றனர் என்று குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.